சரி அதை விடு. இப்போ ஓம் பொழப்பு தப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சாமானிய முதல் தலைமுறைக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னா அதே பிரச்சனை எனக்கு இருக்கு. புரியலையே. சொல்றேன்ப்பா. 7 இருந்து 8 லட்சம் ரூபாய் சாதாரணமாக மாதத்திற்கு ஒரு மாநில தலைவராக எனக்கு செலவாகும். ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற? செலவு எப்படி அண்ணாமலையினுடைய சம்பாத்தியத்துல 7-8 லட்சம் ரூபாய் எப்படி அண்ணாமலை பார்ப்பா முடியாது. பாத்தீங்களா கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுடைய உதவி, அரண்டா இப்படா இவ்வளவு கச்சிதமா புழுவுறா? சுற்றி இருக்கக்கூடிய கட்சியினுடைய உதவி வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றேன். என்னென்னமோ சொல்றான் விஜய். இவனை பத்தி தெரியலன்னு வச்சுக்கேன், நானே கூட நம்பி இருப்பேன். 3 PA இருக்கிறாங்கன்னா 3 PA சம்பளத்தை 3 நண்பர்கள் கொடுக்குறாங்க. நிறுத்துங்கப்பா. ஏப்பா சிரிக்கிறீங்க? கார் இருக்கு, காருக்கு டீசல்லாம் கட்சி கொடுக்குது. ஓஹோ, தண்டச்சோரா. டிஆர்பிஏ வந்ததுக்கு அப்புறம் 33 பேர் ஒரு சின்ன வீட்டுல அமைதியாக இருந்து கொண்டிருந்தேன். அந்த வீடு ஆகாது, அந்த வீடு செக்யூரிட்டி பத்தாதுன்னு பெரிய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதற்கான வாடகை இன்னொருத்தர் கொடுக்குறாங்க. ஒரு கட்டு கொடு. கட்டுன 1000 ரூபாய். இது எனக்கு சிம்பிள். வீட்டுடைய வாடகை ஒரு நண்பர் கொடுப்பார். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? நான் பயன்படுத்தக்கூடிய கார் ஒரு நண்பருடைய பெயரில் இருக்கிறது. அவருடைய காரை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். ரொம்ப ஏங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. போங்கடா போங்கடா பாருங்க சின்னாயிங்களா. சுற்றி இருக்கக்கூடிய 3 PA சம்பளத்தை என் கூட படித்த பசங்க கம்பெனி நடத்துறாங்க. அவங்க அக்கௌண்ட்ல இருந்து 3 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்க மாட்டான். வர நிறுத்துற அவனை.